கீதையிலே கிருஷ்ணன் சொல்வான், வித்தை உள்ளவனுக்கும் விசாரம் உள்ளவனுக்கும் தூக்கம் கிடையாது என்று சொல்லி. ஆனால் நம் நாட்டில் வித்தையே சிலருக்கு விசாரமாகி போயிருக்கிறதனால் தூங்க முடியாமல் இருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் என்று சொல்லுகிற பொழுதே அந்த கம்பீரமான உருவமும் கடல் போன்ற ஞானமும் தான் நமக்கு தெரியும். பெண்களை பற்றி அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? பெண்களின் முன்னேற்றத்திற்கு, பெண்களின் உயர்விற்கு, பெண்களின் சிறப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார் என்று என்னை பேச பணித்திருக்கிறார்கள். பெண்ணீர் பெருந்தக்க யாவுள என்று வள்ளுவன் பேசுவான். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்றும் வள்ளுவன் பேசுவான். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார் என்று அமரகவி பாரதி பேசுவான். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றும் பாரதி பேசுவான். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கவிமணி பேசுவார். நாடு தாய்நாடு, மொழி தாய்மொழி, ஓடுகிற நதிகள் அனைத்தும் பெண்கள் தாய், எல்லாவற்றையும் தாயாக பார்க்க பழக்கப்படுத்தப்பட்ட நம்முடைய சமூகம் பெண்களோடு சரியாக இருக்கிறதா என்று சுவாமி விவேகானந்தர் சிந்தித்து பல செய்திகளை நம்மோடு பரிமாறிக்கொள்கிறார். I do not believe any religion which cannot wipe the widow's tears and bring a piece of bread to the orphan's mouth என்று சொல்வார். ஒரு இளம் விதவையின் கண்ணீரை துடைக்காத, ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுக்க முடியாத எந்த மதத்தையும் நான் மதம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்மையுடைய துறவியாக விவேகானந்தர் தான் இந்த மண்ணிலே முதல் வந்தார். அதுவரை மதம் என்பது வேறு, அதுவரை மதம் என்பது வேறாக இருந்தது. அவர்தான் சொன்னார், ஆதரவே அற்றுப்போன ஒரு நாயின் பசியை தீர்ப்பதுதான் என் மதம். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருளை புலி என்று நம்முடைய தந்தை வள்ளுவன் சொல்வான். அற்றார், அந்த அற்றாருங்கிற வார்த்தைக்குள்ள 1000 செய்திகளை வள்ளுவர். அற்றார் என்றால் எந்தவித உறவும் அற்றுப்போன ஒரு உயிர் இருக்கிறது என்று வையுங்கள். அந்த உயிருக்கு எவன் உதவி செய்கிறானோ அது எங்க போயிரும்? சொர்க்கத்துல போய். இந்த பிக்ஸட் டெபாசிட்ங்கிறீங்கல்ல வங்கியில, இதெல்லாம் நம்ம சொந்தக்காரனா எடுத்துக்குவான், அது அங்க இருக்கும், நமக்கு கிடைக்கும். அந்த அற்றார் என்கிற அந்த வார்த்தையை தான் பாரதி எடுத்துட்டு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில், அந்த அற்றார் குரல் தான் பாரதியை பாதிச்சு. அதை சொல்லுகிறார், எந்த உறவும் அற்றுப்போன ஒரு நாயின் பசியை ஆற்றுவதுதான் என் மதம். மிக மிக அது புரட்சி என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த நாட்டில் பொய்களே பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மனிதன் உண்மை பேசினான் என்று வையுங்களேன், உண்மையே இவர்களுக்கு புரட்சியாக தெரிகிறது. எது பேசப்பட வேண்டுமோ, எதை பேசி இருக்க வேண்டுமோ, எதை சொல்ல வேண்டுமோ, எதை பயிற்றுவிக்க வேண்டுமோ, எது இந்த சமூகத்திற்கு தேவையோ அதை சொல்ல வேண்டியவர்கள் சொல்லாமல் இருக்கிற நேரத்தில் யாராவது சொன்னால் அதையே புரட்சி என்று கருதுகிற அறியாமையில் நாம் இருந்தோம். அதுதான் உண்மை. இதுல என்ன சிரமம்னா, உண்மை சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்கறானே நாட்டில் நம்மள, என்னடான்னு ரொம்ப உண்மை பேசுவான், ஒப்பேற மாட்டான். அப்ப உண்மை பேசினால், நேர்மையாக இருந்தால், நாணயமாக இருந்தால் இவன் உயரப்போவதில்லை, இவன் வாழப்போவதில்லை என்று கற்பிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் சுவாமி விவேகானந்தரின் செய்திகளை சொன்னால் அது புரட்சி தான், பயப்படத்தான் செய்யும். பசுவதை தடுப்பு இயக்கத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருந்திருக்கிறார். அது சுவாமிஜி வந்து பார்த்துருக்கார், ஏதோ பணம் வேணும். சுவாமிஜிக்கு இப்போ வங்காளத்தில் நடந்த மிகப்பெரிய பஞ்சம், அதை சாமி கேட்டிருக்காரு, பசுவெல்லாம் காப்பாற்றுறது இருக்கட்டும், இந்த பஞ்சத்தில் வங்காளத்தில் மக்கள் இறந்து போறாங்களா, அவங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணீங்களான்னு கேட்டிருக்காரு. இவர் போன துறவி என்ன பண்ணிருக்காரு, அதெல்லாம் அவனுடைய கர்ம வினை பையன் இருக்கார். அப்ப விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நான் சொல்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு, இந்த பசுக்குள்ள அந்த மாதிரி இறந்து போடுறது கர்ம வினை பையன், அது இருக்கு, அதையும் காப்பாத்துறேன் இருக்காரு. மனித உயிர்கள் பஞ்சத்திலே பசியிலே துன்பப்படுகிற போது அதற்கு உதவாமல் நான் இதை வைத்திருக்கேன், அந்த தைரியம் யாருக்கு வரும்? நேர்பட பேசும் பாரதி, எதையும் நேர சொல்லு.
புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அரங்கூர் மாக்கம் தரும்னார்ல வள்ளுவர். புறங்கூறி வாழ்றதை விட செத்து போனார். சுவாமி நேர சொன்னார். கலிபோர்னியாவில் போய் பேசுறாரு அமெரிக்க பெண்கள்கிட்ட. நீங்கள் எல்லோரும் தனி மனிதர்களாக, தனி பெண்களாக, தனி ஆண்களாக உங்கள் நாட்டிலே பிறக்கிறீர்கள். எங்கள் நாட்டில் மட்டும்தான் நாங்கள் பிறக்கிற பொழுதே சமூக உறுப்பினர்களாக பிறக்கிறோம். அங்கே தனியாக யாரும் பிறப்பது கிடையாது. சமூகத்துக்காக நாங்கள் பிறக்கிறோம். நாங்கள் ஆரியர்கள்ங்கிறார். ஆரியர்கள்னா வேற அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டான். ஆனா ஆரியர்னா அந்த அர்த்தம் இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், எங்க நாட்டில் தான் திருமணமாகி பெண்கள் விரதம் இருந்து தவம் இருந்து எல்லா கோயில்களையும் வணங்கி நல்ல ஒழுக்க சீலமான உயர் குணங்களோடு பண்புகளோடு எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள். அதனால எங்க நாட்டில் அப்படி வேண்டி அப்படி கடவுளர்களை துதித்து நியாயம் கேட்டு பெறுகிற குழந்தைகள் ஆரியர்களாகத்தான் பிறப்பார்கள். ஆன்மீக வழியிலே வேண்டுதல் நடத்தி பிறந்த குழந்தைகள் நாங்கள் அனைவரும் ஆரியர்கள். பெண்ணுக்கு 3 நிலை உண்டும்பாங்க, மகள், மனைவி, தாய். ஆனா சுவாமிஜி அழகா சொல்றாரு, எங்க நாட்டிலே தாய் தான் முதல். நீங்க என்ன பண்றீங்க? மகள், மனைவிலாம், எங்களுக்கு தாய் தான் முதல். அதுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் இறந்து வந்து வாசல்ல நிக்கிறவன் இருக்கான் பாத்தீங்களா? எந்த வீட்லயாவது அம்மா தாயன்னு தான் கையேந்திரான ஒளி அப்பா தந்தையன்னு கேட்கிறானா? அப்பா தந்தையன்னு கேட்டானா குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். வீட்டுக்குள்ள அம்மா தாயன்னு கேட்கலாம். இந்த நாட்டிலே தான் 2 வயது பெண்களுக்கு கூட அம்மானு தான் கூடுவாங்க, அம்மா அம்மா தாயன்னு தான் கூடுவாங்க. சுவாமிஜி சொல்றார், நீங்கள் மகளாக இருக்கிறீர்கள், பிறகு மனைவியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். காதல் அற்று போய் எப்படி உங்கள் தேசத்து பெண்கள் இருக்கிறார்கள் என்று என்னிடம் கேட்கிறீர்கள். எங்கள் நோக்கம் வெறும் உடல் சார்ந்ததல்ல, உலகம் சார்ந்தது. ஆகவே ஆண்களும் பெண்களும் துறவிகளாக இருக்கலாம் என்று நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட போகிற பொழுது அவள் முழுமையாக கடவுள் நம்பிக்கையோடும் இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அந்த உறவே நடக்கும்ங்கிறது. இன்னொரு நேர்மை அவர்கிட்ட, மனைவிமாரை பற்றி நான் அதிகம் பேச முடியாது, என்னென்றால் நான் துறவி, எனக்கு திருமணம் ஆகவில்லைங்கிறார். இப்பெல்லாம் இந்த நாட்டில் அப்படி இருந்துட்டான்னா பல பேர் பல விஷயம் பேசாமல் இருப்பான். இப்போ சங்கடமே ஒன்றில் பெரிய ஆயிட்டான்னு வைங்களேன், அதை வச்சு எல்லாத்தையும் பேசுகிறான். திரைப்படத்துறையில் ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு வைங்களேன், அவன் கம்பராமாயணம் பேசுகிறான். இது எங்கே போய் சொல்றதுன்னா, ஒரு 100 பாட்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதா கம்பராமாயணம்? மயிலாப்பூர் சாமி வந்திருக்கான், அது எவ்வளோ பெரிய விஷயம், அது கடல் இல்லையா? ஓசை பற்றியர் பார்க்கடல் ஒக்கொரு பூசை பற்ற நக்கு புக்கன ஆசை பற்றி அறையில் விட்டேன் மற்ற காசில் கொட்டத்து ராமன் கம்பன் சொல்றான். இது பார்க்கடல், இது முன்னால வந்து நின்றுட்டேன், நான் பூனை, இந்த பார்க்கடல் எப்படா குடிக்க போறேங்கிறான். ஆனா சுவாமிஜி தெளிவா இருக்காரு, நான் திருமணமாகாதவன், மனைவி என்பது எனக்கு தெரியாது, எனக்கு தாய் தெரியும். ஆனால் நான் நாடு முழுவதும் பயணம் செய்வதனால் என் நண்பர்களின் மனைவிமார்களை பார்த்திருக்கிறேன், அதை வைத்து உங்களிடம் சொல்லுகிறேன். அங்க நம்ம பெண்கள்கிட்ட இருக்கிற சங்கடம், இவர்களுக்கு கல்வி இல்லையேன்னு வருத்தப்படுறார். அவருக்கு என்ன வருத்தம்? வேத காலத்திலே பெண்கள் ஆண்களுக்கு சமானமானவர்களாக, அவர்களும் புரோகிதர்களாக இருந்திருக்காங்க, அவர்களும் பூசை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களும் அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் ஆண்களும் பெண்களும் 30 பேர் ஒரு பயின்று இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இடையிலோ எவனோ நுழைந்து பெண்களை அடிமைப்படுத்தி விட்டானேன்னு வருத்தப்படுறார். எல்லாம் சொல்லலாம், தாய்மொழிங்கிறான், தாய்நாடுங்கிறான், நதிபுறான், பெண்ணும்பா. ஆனா இவன் பெண்களை இந்த நாட்டில் இப்ப அசிங்கப்படுத்துற மாதிரி உலகத்தில் வேற எங்கேயும் படுத்துவானான்னு எனக்கு தெரியல. இது குறித்து பெண்களே வருத்தப்படுற மாதிரியும் எனக்கு தெரியல. பெண்கள்லாம் இதை எதிர்த்து போராடணும்னு சொன்னா முதல்ல தொலைக்காட்சியில ஒரு தொடரும் வரப்படாது. எந்த தொடர்லையாவது பெண்களை உயர்வா காட்டுறானா? அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கெடுக்கிறா, மாமியார் மரும வாழ்க்கையை கெடுக்கிறா, அந்த பொம்பளை இவளை கொலை பண்றா, இவ அவளை கொலை பண்றா. பெண்கள் போராட வேண்டாமா? ஏன் எங்களை அசிங்கமா காட்டுற கொச்ச நேரத்து? இன்னைக்கு ஒண்ணு முடியுது, ஒரு தொடர் அபிநயா, அபியா, அவ கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்த மாதிரி அந்த பையோடய பிறந்திருக்கா. அந்த பைய கலத்தவே இல்லவா, அதோடய குளிப்பா போல தெரியுது.
அதில் பாருங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி வாழ்க்கை கெடுக்கிறா, அம்மா கெடுக்கிறா. ஒரே பெண்கள் தான் தவறானவர்கள் மாதிரி தானே காட்டுறாங்க எல்லா தொடரும். எந்த பெண்களாவது எதிர்த்து போராடி இருக்காங்களா? பெரிய பெண் விடுதலைக்கெல்லாம் வச்சிருக்காங்களா தலைவிகள், அவங்களே எதிர்த்து போராடுறது இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய பெண் விடுதலை தலைவர், அவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப பெரியவங்க. அவங்ககிட்ட நான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், நான் நேர்பட பேசுறேன் பாரதியார் மாதிரி. நான் நேர்பட பேசலைன்னா இப்போ மத்திய மந்திரியா இருந்திருப்பேன். நேர்பட பேசினதான் சிக்கல். நான் மந்திரி வேணாம் நினைச்சா நேர்பட பேசினேன், மந்திரி வேணும்னு நினைச்சோம் போனா நேர்பட பேசலைன்னு அர்த்தம். அப்போ அதில் நேர்பட பேசினேன். அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா இது போராடினான்னு கேட்டா, அப்புறம் தான் அந்த அம்மாவோட மகள் சொல்லுது, எங்க அம்மாவே அந்த சீரியல் பூரா பார்ப்பாங்கன்னு. போராட வேண்டிய தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த சட்டம் படித்த பெண்ணே அதை எதிர்த்து போராட தயாரில்ல, அவங்களே பார்ப்பாங்களா அந்த சீரியலை? சுவாமிஜி அதுக்கு வருத்தப்படுறாரு. ஏன் பெண்களுக்கு கல்வி இல்லாம இடையில பண்ணான்னு கேட்கிறார். ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவு நோங்கி வையம் தலைக்குமாம் பாரதி. ஆணும் பெண்ணும் சரிகர் சமானமா வாழ்ந்தா தானே இந்த வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும்னு பாரதி சொல்றான்ல. அவ்வளவு சாமி சொல்றார். ராகுல சாங்கரித்யான் தாய் வழி சமூகத்தை பத்தி எழுதுவாரே, ராகுல சாங்கரித்யான் வாழ்கா முதல் கங்கை வரை. அதுல இருந்து தாய் தான் முதல்ல ஒரு கூட்டத்திற்கு தலைமை வகித்தாள் என்பதனால தாயின் பொறுப்பை தட்டி பறிப்பதற்கு அவள் வயிற்றிலே இருந்த பெண்களே முயன்ற காலம் ஒரு காலம், அது வேறுங்கிறார். வேத காலம், ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக இருந்த காலம். இடையிலே புத்தர் வந்தார், அனைத்தையும் சிதைத்தார்கிறார். பெண்ணுன்னா பேயின்னு சொல்லி கொடுத்தான். பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசம் பிடித்திட்டன்னை கண்ணால் விரட்டி முலையால் மயக்கி கடிதத்து புண்ணாங்குழியடை தள்ளி என் போத பொருள் வரிக்க எண்ணாது உன்னை மறந்தேன்னு பாடினான். பெண்ணுன்னா பேய். சமணம் என்ன சொல்லிச்சு? பெண்ணுக்கு நேரடியா சொர்க்கம் கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் ஆம்பளையா பிறந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லிச்சு. இதெல்லாம் சாமி எதிர்க்கிறார். சாமிக்கு வருத்தம் வருது. அதனாலதான் சிலப்பதிகாரத்தையே சமண காப்பியம் இல்லைன்னு நம்ம ஆட்கள் மறுப்பாங்க. ஏன்னா அதுல ஒரு பெண்ணு முழு உடம்போடே சொர்க்கலோகத்துக்கு போயிடுறா. சொர்க்கலோகத்திலிருந்து கணவனே வந்து கூட்டு போறான் கண்ணைங்கிறதுனால அது சமண காப்பியம் இல்லைன்னு மறுக்கிறவங்களும் உண்டு. ஏன்னா சமணர்கள் வந்து அது ஆணா பிறந்தாலும் சொர்க்கத்துக்கு போனுங்கிறான், இதை உடலோட போறாள கண்ணகி. நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, நான் உங்களை எத்தனை பேரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறது, நிறைய படிங்க, படிக்கணும். நான் திரைப்படத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், போங்க. அது கழிவறை, கழுவிட்டு வந்துடணும் மொழி, அள்ளிட்டு வரக்கூடாது. அங்கேருந்து அள்ளிட்டு வர ஒன்றும் கிடையாது. ஆனா சுவாமி விவேகானந்தரை படிச்சீங்கன்னா உங்களுக்கு உலகம் தெரியும், மனித உணர்வுகள் தெரியும், தாயின் உணர்வு தெரியும், எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்றார்? ஒரு செய்தி, நான் துறவியானேன், ஒருவன் துறவியானால் அவன் தந்தை அவனை வணங்க வேண்டும், ஊர் உலகம் அனைத்தும் வணங்கும். ஆனால் துறவியானவன் வணங்க வேண்டியது அவன் தாயை. தாய் ஒருத்தி தான் துறவியை வணங்க மாட்டாள், துறவி தாயை வணங்க வேண்டும். நாங்கள் தாயை வணங்குவோம். ஆனா தந்தை துறவிய தாய்மைக்கு நம்ம நாடு கொடுத்திருக்கிற மரியாதை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எதுக்காக தாயின் பெயர் எழுத்த முதல் எழுத்தா போடல? நம்ம பெரியவங்க எல்லாம் ரொம்ப அறிவானவங்க, முட்டாள் கிடையாது. இவ 300 நாள் சுமந்து பெத்தத ஊரே தெரியும், ஊருக்கே தெரியும் இவதான் தாயின்னு. அவன் தான் ஓடி போயிருவான். அதுதான் அவன் பேரை முதல்ல போட்டு என் ஏன்னா இவ சுமந்தது ஊருக்கே தெரியுமா? முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய பெற்ற அன்னைங்கிறார்ல பட்டத்தார். இப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றதுனால பட்டத்தார் வாழ்க்கையில் நடக்குது. தந்தை உறவெல்லாம் மரணமடைகிறாங்க, ஒரு ஒண்ணுமே கண்டுக்கல. தாய் இறந்த பொழுது ஊர்ல இருக்கார், நேர போய் தாய்க்கு அவர் தான் ஈமக்கிரியே செய்கிறார். ஏன்னா தாய் உயர்ந்தவள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அதுதானே பட்டத்தார் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. பெண்களுக்கு சொல்றேன், படிங்க. விடுதலை என்பது தரிகட்டு திரிவதல்ல. நம்ம நாட்டில் சுதந்திரமே உங்களுக்கு புரியல சாமி. விடுதலை என்பது கட்டுப்பாட்டோடு கூடியது. விடுதலை என்றால் என்னது? கதவு திறந்து விட்டு ஓடுறதா? விடுதலை என்பது தரிகட்டு திரிவதல்ல. விடுதலை என்பது தன்னைத்தானே கட்டுப்படுத்த. அதைத்தானே வள்ளுவன் சொன்னா, சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. அப்பவே சொல்றார் வள்ளுவர், பெண்ணை பூட்டி வைக்காத, அவளை காப்பாத்திக்கிடுவா, அவதான் அவளை காப்பாத்தணும்னார். இதை சுவாமி சொல்றார். பெண்கள் துறவியா இருக்க முடியுமா? இருக்க முடியும்.
அவருக்கு என்ன வருத்தம்? வேத காலத்துல வேதங்கள் இருக்குல்ல, வேதங்கள்ல பெரும்பான்மையை எழுதியதே பெண்கள்ங்கிறார் சாமி. சித்தூராணி பத்மினி இருக்குல்ல, சித்தூராணி பத்மினி அந்த மாட்டி சுல்தான்கிற அவளும் நின்று எதிர்த்து போரிட்டு அவளை துரத்துறா. இன்னொரு நாள் ராணி என்ன பண்றான்னு சொல்றாரு சுவாமிஜி, தன்னுடைய சொந்த ரஜபுத்திர மன்னர்கள் அத்தனை பேருக்குமே ராக்கி அனுப்பிச்சு சகோதரன் போர் வலுக்கிறவங்களும் ராக்கி போனவனே நம்ம சகோதரி அத்தனை பேர் வர்றாங்க, முகலாய பேரரசை அடித்து விரட்டுகிறார்கள். அத்தனைக்கு மேல ஜான்சி ராணி லட்சுமி பாய் அந்தமா பிராமண பொண்ணு, ஜான்சி ராணி பிராமண பொண்ணு, அவ வெள்ளையரை ஏத்து போரிட்டது வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. இத்தனை சிறந்த வீரர்களாக, நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக, அறிவில் ஆற்றலில் சிறந்தவர்களாக, வேற்று பேரரசையை எதிர்த்து துரத்து அளவுக்கு இருந்த இந்த பெண்களை ஏன் மீண்டும் அடிமையாக்கினீர்கள்? பெண்களுக்கு கல்வி கூட அவங்க படிக்கட்டும். ஏன்னா மேல்நாட்டில் நம்ம பத்தி ரொம்ப தப்பா தானே பிரச்சாரம் பண்ணி வச்சிருந்தான். சுவாமி விவேகானந்தர் போனதுக்கு அப்புறம் நம்ம மதமே என்ன மதம்னு அவனுக்கு தெரிஞ்சு, அதுவரை நம்ம மதமே அவனுக்கு நம்ம புறம் பாம்பாட்டின்னு வச்சிருந்தான். வெளிநாட்டுக்கு போனா பாம்பாட்டுவானுங்க, ராஜாக்கள் இருப்பான், அப்படித்தான் நம்ம நாட்டை தெரியும். விவேகானந்தர் வெளிநாடு புறம் சுற்றுப்பயணம் பண்ணி தான் மதத்தின் பெருமைகளை அங்கே எடுத்து சொல்றார். கொஞ்சம் கொஞ்சமா தானே உலகம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்பா அவங்ககிட்ட சொல்றார், அங்க யாரோ அமெரிக்க பெண் கேட்டிருக்கா, உங்க நாட்டில் கணவனோட மனைவி மேஜையில் உட்காந்து சாப்பிடுவாளான்னு கேட்டிருக்கா. அப்ப சாமி சிரிச்சுட்டே சொல்லிருக்காரு, மேஜை இருந்தா தானே மேஜையில இருந்து சாப்பிட, நாங்க தரையில உட்காந்து சாப்பிடுறவங்க என்னாரம், நாங்க தரையில உட்காந்து சாப்பிட்ற ஆளுமா, உங்களை மாதிரிலாம் எங்க நாட்டில் சம உரிமை என்று மனித பண்பு இல்லாமல் நாங்கள் நடப்பது கிடையாது. ஒரு தாயின் கடமை என்ன தெரியுமா? முதல்ல வீட்டில் எல்லாம் சமையல் சாப்பாடு முடிஞ்சதுன்னா ஏழை எளியவர்களுக்கு அவர்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு முதல்ல உணவு கொடுப்பாங்க, அப்ப பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் கொடுப்பாங்க, அப்புறம் உறவினர்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அப்புறம் கணவனுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும், கடைசியா தான் தாய் சாப்பிடுவா. சில நேரத்தில் தனக்கு சாப்பிட்றதுக்குன்னு உணவு வச்சிருப்பா, கடைசி நேரத்தில் ஏதாவது அதிதி விருந்தினர் வந்துட்டா அந்த சாப்பாட்டை அவ கூட்டு சாப்பிடாம இருப்பாள் ஒழிய, எங்கள் தாய்மை பண்பு அத்தனை சிறந்தது. பெண் என்பவள் தாயாக, தேவியாக, தெய்வமாக மதிக்கப்படுகிற நாடு. சரிசமம் என்கிற பெயரில் மனித பண்பாடற்றவர்களாக எங்கள் பெண்கள் இருந்ததே இல்லை. அதனால் மேஜைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நம்ம நாட்டில் மட்டும்தாங்க எந்த வீட்டுக்கும் திடீர்னு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு. பார்த்துறீங்களா? நான் இங்கிலாந்துக்கு போயிருந்தேன், என் நண்பன் ஒருத்தன் என் கூட வந்துட்டாங்க. அங்கே ஒரு நண்பர், ஆங்கில நண்பர், என்ற தமிழ் மேலே ரொம்ப காதல் கொண்டவர், அவர் அழைச்சிட்டு அவர் ஒரு தடவை வாங்கல வீட்டுக்குன்னாரு. நமக்கு இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டில் அவன்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன். சொல்லாமல் போனால் அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான், எங்களை சாப்பிடவே சொல்லலை. இப்போ நம்ம ஊர்லன்னா போனோடனே நீயும் சாப்பிடுமா, அவன்கிட்ட இருக்கிற 2 ரொட்டி நமக்கு ஒன்று வைப்பான், அவன் பாட்டு சாப்பிட்றான். ஏன் கூட வந்த பயிலுக்கு பசி ரொம்ப, இவன்கிட்ட என்ன நினச்சி நம்மளை சாப்பிட சொல்ல மாட்டேங்கிறான்னா, அதான்டா இந்த நாட்டு பண்பாடு, நம்ம ஊர் மாதிரி சொல்ல மாட்டான். இப்போ பேசாமல் நான் எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டுக்கோம் இருங்கிற, இவனுக்கு பசிக்குது அண்ணாச்சி 50 ரொட்டி வச்சிருக்கானே, என்ன சொல்ல மாட்டான்டா. 5 ரொட்டி இருந்தாலும் பங்கு வைக்க வேண்டும் என்றால் அது இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்முடைய மக்கள் தான் அதை செய்வார்கள். இவர் உலகத்தில் பெரியவர்களை இவன் செய்ய மாட்டான். எனக்கு பசிக்காம தான் இருந்தது, இந்த பையா பசி பசின்னு சொல்லி எனக்கும் பசிக்கிற மாதிரி தோணிடுச்சு. உங்களுக்கு என் அனுபவத்தை சொல்றேன், அதை சொல்றார் சாமி, இந்த தாய்மை பண்பை. சமீபத்தில் எங்க கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்க பன்னம்பார கிழவின்னு ஒரு கிழவி, 80 வயசு இருக்கும். அந்த மாதிரிக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. பக்கத்தில் போய் கேட்குறேன், பாட்டி நல்லா இருக்கியான்னு பார்த்துட்டு, திருநெல்வேலி மாமாண்ணா அப்படி, ஆமா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன்னு. உடனே நான் டிவி பெட்டியில் பார்த்தேனேன்னுது, நான் 8வது பிறந்தவனா நீ, ஆமா சாப்பிட்டுட்டு போங்குது, அதுக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. என் கூட வந்த 2 பேரும் சொன்னா, என்ன அவ சாப்பிட்டு போவாங்கன்னு பேசாம இருட்டு, நான் சாப்பிட்டு போறேன்ட்டு. எங்க போறேன், நான் வயக்காட்டுக்கெல்லாம் போயிட்டு வரேன், நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேங்க. கிராமம் பார்த்தீங்களா, ஒரு வீட்டிலேருந்து சோறு கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டிலேருந்து குழம்பு கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டிலேருந்து ரசம் கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டிலேருந்து மோர் கொடுத்துருக்காங்க. எங்கேயோ 2-3 வாழை இலையை அந்த கிளவி வெட்டிட்டு வந்துடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் கூப்பிட்டு போய் இலையை போட்டு அது பருமாறுது. நான் மகிழ்ச்சியாக சாப்பிட்டேன். என் கூட வந்தவனுக்கு கேட்டான், எப்படி சாப்பாடு தயாராச்சு? அதான்டா இந்தியா, அதான்டா தமிழ்நாடு, அதுதான்டா நம்ம கிராமம். அவளுக்கு சோத்துக்கு இல்லை. அவன் 50 ரொட்டி வச்சுட்டு என்ன சொல்றான், ஐ cannot help you Mr. Kannan because you didn't inform me properly. I am so sorryங்க. இது நீ முறையா சொல்லாம வந்துட்டடா, உனக்கு தர முடியாதுன்றான் வெள்ளைக்காரன். அவன் தான் வெள்ளைக்காரன்.
அதனால்தான் நம்ம பையங்க பூரா ஆங்கிலத்தில் தானே பேசுகிறாங்க. அப்பாட்டே ஆங்கிலத்தில் தானே பேசுகிறான். டாடி அப்படி விடுங்கிறான். இவனை அடிக்கப்படாது, வப்பனை தூக்கி போட்டு மிதிக்கணும். இவன் இங்கிலீஷ் வப்பன் கேட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அடிக்கணும். ஏண்டா நான் சுப்பிரமணிய கவுண்டன் ஏமாந்தா நீ தமிழில் பேச மாட்டேன், வப்பன் கேட்கணுமா வேண்டாமா? இவனை தாயும் தகப்பனுமே பிள்ளை தங்களை ஆங்கிலத்தில் கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களே. டேடி மம்மி. மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். பொம்பளைகளுக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த பயலுக பல வீட்டில் கணவன்மார் தான் பிள்ளையை கூட்ட அம்மா மம்மின்னு கூப்பிட சொல்றது அந்த ரகசியம் தான். இவனால சொல்ல முடியல நேரடியாக. நான் பிணத்தோட வாழ்றேன், கூப்பிட்டு அம்மா மம்மி கூப்பிடுன்றான். நான் ஒரு மொழிக்கு எதிரானவன் இல்லை. ஆங்கிலம் இல்லை என்றால் அமெரிக்க நாட்டிலே போய் சகோதர சகோதரிகளை என்று சுவாமி விவேகானந்தர் ஒத்துக்கிறேன், அங்க பேசு. இங்க நமக்குள்ள என்ன? I have seen you விஜய் டிவின் தமிழ் பேசி செங்கல் மூச்சு, இட்ஸ் அ ஃபைன் ப்ரோக்ராம்ங்கிறான். அவன் பேர் கருப்புசாமி. அந்த நாய்க்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். ஏண்டா நான் தமிழன் நீ தமிழன். நான் விஜய் தொலைக்காட்சியை தமிழ் பேசி செங்கல் பேச்சு எங்க உங்க நிகழ்வை பார்த்தேன் ஐயா, நன்றாக இருந்தது சொன்னேன். அட்லாஸ்ட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திருவள்ளுவர் இஸ் எ கிரேட் போயட்டுங்கிறான் ஒருத்தன். திருவள்ளுவரே கிரேட். இந்த சமூகத்தில் பெண்கள் தாயாக மதிக்கப்படுறது அருமையா சொல்றாரு. அப்ப மருமகள் வராள்ல, அதான் சாமி. மகள் இங்கிருந்து போகிறாள், இன்னொரு மகள் வருகிறாள். அதனாலதான் அதுக்கு பேரே மருமகள். அந்த மகளுக்கு பதிலாக இன்னொரு. நம்ம பெண்கள் சரியா இருக்காங்களா? எல்லா மாமியாரும் அவ மாமியாற்றப்பட்ட துன்பத்தை தான் மருமகளுக்கும் படிப்பிக்கணும்னு நினைக்கிறாள் ஒழிய, அந்த மாமியார் மனித குணம் இல்லாம இருந்தா நான் மனித குணத்தோடு இருப்பேன்னு மருமகள் அரவணைக்கிற மாதிரி மாமியார்கள் இன்னும் தயாராகலையே. அதான இப்ப சங்கடம். இந்த நாட்டில் தாய்மை பண்பு முழுமையா இருந்துன்னு வைங்க, அது வராது. நான் எங்க அம்மாவை இன்னும் தெய்வமா கருதுற காரணம், 4 மருமகளையும் தான் மகள் மாதிரி எங்க அம்மா நடத்தி நான் பார்த்திருக்கேன். அவங்களே சோறு ஊட்டுவாங்க அவங்களுக்கு. சரி, நமக்கு எனக்கே கூட சங்கடமா இருக்கு, என்ன அவளுக்குலாம் ஊட்டிட்டு இருக்க சோறு எங்களுக்கு ஊட்டுறதை விட்டுட்டுன்னு ஒரே வார்த்தை சொன்னாங்க. 20 வருஷம் இன்னொரு வீட்டில் வளர்ந்து நம்ம வீட்டை நம்பி வந்திருக்குதுப்பா அந்த பிள்ளைகள், அதுக்கு ஏதாவது அதிர்ச்சி வந்துடக்கூடாது. வேற இடத்துல வளர்ந்துதானே இங்க வருது. 20 வருஷம் வேற குணம் வேற எண்ணம். அது அப்ப அதுக்கு தாய்மை பண்போட ஒரு தாய் குடும்பத்தில் தலைவராக இருந்தா தானே அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பெண்களுக்கு சொல்றேன், நிறைய படிங்க. டைட்ஸ் போட்டுக்கிறது, ஜீன்ஸ் போட்டுக்கிறது, இந்த முடிய இஷ்டத்துக்கு வெட்டிக்கிறது, இங்க ரெண்டு தொங்குது, இங்க ஒண்ணு வருது. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அது அல்ல பெண் விடுதலை, அதல்ல பெண் விடுதலை. உங்களுக்குரிய உரிமைகளை, உங்களுக்கு தரப்பட வேண்டிய சமூக அந்தஸ்தை, உங்களுக்கு தரப்பட வேண்டிய இடங்களை எல்லாம் உடனே பெறுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கிறோம். இது அல்ல. அசிங்கமா இருக்கு. நீ என்ன வாழுது? நீ அப்படித்தான் அலையிற. நீ ஓன் பேண்டும் ஓன் சட்டையும் ஓன் லட்சணமா என்ன உற்சாகமா கைதட்டுறானுங்க பாருங்க சண்டாளங்க. உனக்கு ஒரு மனைவி வரத்தான் போறா கண்ணு. நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டுக்கு எனக்கு இந்த கேரளாவை ஏன் ரொம்ப பிடிக்கும். மலையாளத்தில் இந்த கதாநாயகன் எல்லாரும் வேட்டி சட்டை போட்டு தானே வரான். மம்முக்காவா அவன் வந்தாலும் அப்படித்தான், லாலேட்டா வந்தாலும் அப்படித்தான் வரான். மருத்துவக் கல்லூரி மாணவர்களே வேட்டி சட்டையில தான் வரான். இந்த பேண்ட்டை எப்படி போடுறானுங்க, எப்படி கலத்துறானுங்கன்னே தெரியல. அது இந்திய பண்பாடுகள், நமக்குன்னு பண்பாடு, நமக்குன்னு ஒழுக்கம். நம்ம பல்வேறுபட்ட இனங்களாக குழுக்களாக பிரிந்திருந்தாலும் அவங்கவுங்க பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றணும்ல. நடனம்னா நம்ம நடனம் இருக்கு, எத்தனை நடனம் இருக்கு இந்த இந்தியாவுக்குள்ளே. மணிப்பூரில் ஆரம்பிச்சு கேரளால கதகளி வர, மோகினி ஆட்ட வர எத்தனை இருக்குது. நம்முடைய பெண்கள் அதை பயிற்றுவிக்கலாமே, பயிலலாமே. திரைப்படத்தில் தமிழே புரியல சாமி. இந்த பாட்டு எழுதுற பிள்ளைகள் கூட என்கிட்ட பிரியமா இருப்பான். எல்லாரும் என்ன பார்ப்பானுங்க, நமஸ்காரம் பண்ணுவான்.
எனக்கு வாழ்த்து சொல்லவே சங்கடமாக இருக்கேன்னா அவன் தமிழை கெடுக்கிறான், நான் எப்படி அவனை வாழ்த்துறது? கும்பிடுவான், சரி சரி போ அப்படின்ட்டுருவேன். திரைப்படம் பெண்களை எவ்வளவு கொச்சப்படுத்துது, எவ்வளவு அசிங்கமாக காட்டுறானுங்க. ஒன்றும் போராட மாட்டேங்கிறீங்க. வெந்ததை தின்னு விதி வந்து சாகணும். நம்ம தானப்பா காரணம், ஆம்பளையில் தான் காரணம். அதுக்கு இந்த தப்புக்கு போகிறோம் நம்ம தான் காரணம். அப்படி காட்டினா தான் படம் பார்ப்பேங்கிற நீ. சம்பூர்ண ராமாயணம் காமிச்சா போறே அவனாவது. ஜெயகாந்தம் படம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிற ஆள் வந்து யாருக்காக தான் படம் வந்தது? சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்தது ஓடிச்சா? கப்பலோடி தமிழன் படம் ஓடிச்சா? சொல்லு. இல்ல, ஒண்ணு இல்ல. உன் நாட்டு கலைகள் இருக்கின்றன அல்லவா? உன் நாட்டு கலைகள், நீங்கள் ரசிக்கிற கலைகளை வைக்க நீங்கள் யார் என்று வேற்று நாட்டவன் எடை போட்டு விடுவான். நம்ம என்ன பண்றோமோ அதை வச்சா நம்மளை பார்ப்பான். இவன் என்ன பார்க்கிறான், இதை பார்க்கிறான், அப்ப இவன் தரான். சுவாமி அதில் தான் வருத்தப்படுறார். நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பண்பு, அதான் பெண்கள் மேல அவருக்கு மிகப்பெரிய பிரியம். பெண்கள் என்ன சொல்றார்? படி. இந்த சமூகம் பெண்களை படிக்க விடாம பண்ணிச்சுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிற. படிச்சுட்டு தான்ப்பா இருந்தாங்க, இடையில நின்றுடுச்சு. ஆனா இன்னும் எங்கள் பெண்கள் அறிவாளிகளுக்கு ஒரு கருத்து சொல்றாரு. நரேந்திரனான நான், நரேந்திரனுக்கு 10 வயது வரை உலகத்தை, இலக்கியத்தை, சமூகத்தை, ஆன்மீகத்தை சொல்லி தந்தது என் தாய்ங்கிறார். அவங்க அம்மா தானே சிவாஜிக்கு, அவங்க அம்மா சத்ரபதி சிவாஜிக்கு அவங்க தாய். நாவுக்கரசருக்கு அவ தங்கை, அவங்க அக்கா திலகவதி இல்லையா? அப்ப பெண்கள் தான் பாடம் சொல்லித்தர முடியும். அதனாலதான் 5வது வகுப்பு வர முதலமைச்சருக்கு நான் ஒரு முறை கடிதம் என்ன, 5வது வகுப்பு வர பெண்களை மட்டுமே ஆசிரியர்களாய் வையுங்கள். ஏன்னா அது குழந்தைகள், அது பெண்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். 5 வயது அதான் சரி வரும். நேற்றே ஒரு தவறு நடந்திருக்கு பார்த்தீங்களா சாமி? கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இந்த வேன் ஓட்டுற பையன் செல்போன் வச்சுட்டே ஓட்டிருக்கான். அரசாங்கம் எத்தனை முறை எழுதுது, எத்தனை குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இறங்கி ஓடுற வரை செஞ்சுருக்கான். அந்த கிளீனர் பையனும் ஒரு டீச்சர், அந்த பொண்ணுக்கு நீச்சல் தெரியாதான். 11 பிள்ளைகளை காப்பாற்றுக்கு ஒரு பள்ளத்துக்குள்ளே ஒரு பிள்ளை போயிடுச்சுன்னு அதை போய் தூக்க, நீச்சல் தெரியாத இதுவும் மாட்டிக்குச்சு. அது பெண். அந்த பொண்ணு டிரைவர் ஓடியே போயிட்டாங்க. இது நல்ல கருவி தான் செல்போன், நான் இல்லைங்கள. பெரிய மனுஷன் படித்தவனே. நேற்று நான் மகிழுந்தில் வர்றேன் திருநெல்வேலியிலேருந்து. எனக்கு முன்னால் ஒரு மகிழுந்து அலபாஞ்சிக்கிட்டு போகுது. பார்த்தா அது மருத்துவர், டாக்டர். பின்னால் டாக்டர்னே போட்டிருக்காரு. நான் இறங்கி போய் முன்னால் நின்னேன். என்னை பார்த்தோம், அவருக்கு சங்கடமாக போச்சு. ஐயா ஐயா ஐயான்னாரு. மருத்துவமனைக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு ஏற்பாடான்னு கேட்டேன். ஒன்பது குழந்தைகள் இருந்துட்டு இன்னும் சடலம் தேடுறானுங்க. அந்த பெண் பார்த்தீங்களா, அந்த ஆசிரியை நீச்சல் தெரியாமல் கூட ஒரு குழந்தையை காப்பாற்ற போய் இறந்துருக்கு. இந்த பெண்களுக்கு தாய்மை பண்பு இருக்குங்கிறதுனால தானே செவிலியர் வேலையில் அவங்கள வைக்கிறாங்க. இந்த நர்ஸ் ஆம்பளைன்னா கட்டுப்படும் போதே காலை கீழே போட்டுருவான் டம்முன்னு கோவத்தில். இவனுக்கு கோவம் வந்துடும். போயா, அது பெண்கள். நீங்க சேவை செய்கிற சிறந்த இடங்களில் எல்லாம் பெண்கள் தான் இருக்க முடியும் என்பதுக்கு தான் சாமிக்கு ஒரே நோக்கம். அவதான் தாய். இல்லைன்னா யாக்ஞவல்கியர் வடமொழியில மிகப்பெரிய புலவர் யாக்ஞவல்கியர். அவளே வாசக் நவீன் ஒரு பெண் தான் கேள்வி கேட்டிருக்கா. ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா யாருன்னு கேட்டு ஜனகருடைய சபையில் என்ன சொல்லியிருக்காங்க? அவளுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீ துறவின்னு சொல்லு. அப்படி பெண்களுக்கு இருந்த இடம் அந்த நாட்டில் இப்போ 33% கொடுக்க மாட்டேங்கிறானே. இப்போ நாடாளுமன்றத்தில் 33.3 இந்த தடவை கூட தீர்மானம் வருங்கிறாங்க. வர விட மாட்டான். நான் என்ன சொல்றேன், பெண்கள் தான் சரிபாதிங்கிறீங்க இல்லையா? ஆதிசக்தி தானே அரணும் உடம்பில் கோர்த்தான், அயன் வாணிதனை நாவில் அமர்த்தி கொண்டான், சோதிமணி முகத்தாளை செல்வம் யாவும் சுரந்தருளும் வெளியாளை திருவை மாலவனும் மார்பில் ஏந்தி கொண்டான், மானோர்க்கேனும் பாரதி சொல்றான். சிவபெருமான் சரிபாதி கொடுத்தான்ல, திருமால் மார்பில் வச்சுக்கிட்டார்ல லட்சுமிய, பிரம்மா நாக்கில வச்சுக்கிட்டார்ல. அப்ப நீ வணங்குகிற கடவுள் புறா மனைவியருக்கு சரியான உரிமை கொடுத்திருக்க, நீ கொடுக்கணும்னு. அதுக்கு தான் கடவுள் அப்படி கொடுத்திருக்கான்னு பாரதி சொல்றான். பண்றோமா? அவற்றை நேர்மை சுவாமிஜிட்ட இவ்வளவும் ரொம்ப சொல்லிட்டு சொல்றாரு. மனைவிமாரை பற்றி நான் பேசுவது தவறுங்கிறார். எவ்வளவு நேர்மை பாருங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் துறவி. அப்ப பெண்கள் துறவியா இருக்க முடியாதான்னு ஒரு கேள்வி ஒரு முடியும். அவர்கள் இருந்த நாடு இந்த நாடு. இடையிலே சிலர் இதனை
அப்ப பெண்கள் எங்க இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்காரு தாயா. உடனே என்கிட்ட ஒரு பெண் கேட்குது, அப்போ கல்யாணம்லாம் இங்க வா, முதல்ல மகளா இருக்கிற, மனைவி ஆகிற, இன்னொரு வீட்டுக்குள்ள போயிடுற, அந்த வீட்டில் ஒரு தாய் இருக்கிறா, அவ உன்னை தாய்மை பண்புகளுக்கு பழக்கிறதுக்கு தான் அவ தாயா இருக்கா, அவளை பார்த்தே பயிற்சி எடுத்தேன்னு வச்சுக்க, அவ அந்த பொறுப்புல இருந்து விலகிற போது நீதானே அங்க தாய். அதான பெண்ணுக்குரிய இயல்பு. மனைவி இருக்கால, தமிழ் என்ன சொல்லுது, மனைவியே என்ன சொல்லுது தெரியுமா? தமிழ் பரிமாறுகிற நேரத்தில் உணவு பரிமாறி உணவு கணவனுக்கு பரிமாறுகிற நேரத்தில் அவள் தாய். அப்ப மனைவி இல்லை. உங்களால் தானே முடியும். சமைக்கிறதுனா என்னது? அதனாலதான் தமிழ்ல சமயம்னா, தமிழ்ல மதம்ங்கிற வார்த்தை கிடையாது, சமயம். மனிதனை சமைத்து பக்குவப்படுத்தி மனித குலத்திற்கு நன்மை செய்கிறவனாக உருவாக்குவதனால் அது சமயம். எப்படி பெண்கள் சமையல் செய்கிறாளோ அது போலதான் அந்த சமய வேலையும்னு வள்ளலார் சொல்றாரு. அதுக்கு நீங்க தானே தயாரா இருக்கணும். பெண்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், வருத்தப்படுறாங்க, ஏதோ பழைய ஆளா இருப்பான் போல இருக்கு, அது மாட்டாத இது மாட்டாதேன்னு சொல்றான்னு. நீங்களே கொஞ்சம் தனியா நின்று கண்ணாடி முன்னால பாருங்க, உங்களுக்கே அது அசிங்கம்னு தோணும். அது ஆடையா? அதுல இங்கெல்லாம் வெட்டி வேற விட்டுறாங்க, இங்க வெட்டி விட்டு அங்க வெட்டி விட்டு. நம்ம நாடுன்னு இருக்குமா? நம்ம நாட்டுக்கு ஒரு, இப்ப வெளிநாட்டில் அப்படிதான் இருப்பாங்க. சைனர்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, அவ்வளவு ஒல்லியா இருப்பாங்க, எந்த நோயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்போ வந்து பச்சை தேயிலை இருக்குல்ல வீட்டில் நிரந்தரமா போட்டு வச்சுக்கோங்க, சீரக வெள்ளம் மலையாளத்தில் வச்சுக்கோமா அங்கே வச்சிருக்காங்க. நம்ம மலேசியாவில் சிங்கப்பூர் அவன் பாடு குடிச்சிட்டே இருக்கான். அதை நம்ம மாதிரிலாம் உட்கார்ந்துலாம் திங்கிறது கிடையாது. இந்த வெங்காயம் போட்டு நொய்யரிசி கஞ்சி வச்சிருக்கிறான், அதைத்தான் குடிக்கிறான். பச்சை தேயிலை தான் உடம்பு. நம்ம 4 வேளை சாப்பிட வேண்டியிருக்க.